அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் மா. பிரேமானந்தம், உதவி பேராசிரியர், வணிகவியல் கணினி பயன்பாட்டுத்துறை, விவேகானந்தா கல்லூரி, திருவேடகம் மேற்கு, மதுரை மாவட்டம், தமிழ்நாடு. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஆவணங்களை தயாரிப்பதன் நோக்கங்கள், விற்பனை அறிக்கைகளின் முக்கியத்துவம் மற்றும் விற்பனையில் உள்ள ஆவணங்களுடைய வகைகள். இதை பற்றி நாம் இன்று பார்க்கக்கூடியது. முதலாவது அதனுடைய நோக்கங்கள். விற்பனை அறிக்கை மற்றும் அதனுடைய கூறுகள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். அடுத்தபடியாக விற்பனை அறிக்கையினுடைய நோக்கங்கள் மற்றும் அதனுடைய முக்கியத்துவம். அதேபோல் விற்பனை அறிக்கையில் உள்ள பல்வேறு வகையான ஆவணங்களை எவ்வாறு நாம் விவரிக்கின்றோம் என்பதை பார்க்கவிருக்கின்றோம். ஒரு நல்ல விற்பனை என்பது அதனுடைய அறிக்கையின் முக்கியமான அம்சங்களை கண்டிப்பாக நாம் பட்டியலிட வேண்டும். அதேபோல் விற்பனை கையேட்டை நாம் எவ்வாறு உருவாக்குகிறோம் அதையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். விற்பனை கையேட்டினுடைய நன்மைகள், அதனுடைய உள்ளடக்கங்கள் மற்றும் அதனுடைய அத்தியாவசியங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஒரு நல்ல விற்பனை கையேட்டின் அதனுடைய அம்சங்களை பற்றி நாம் இதில் விவாதிக்கவிருக்கின்றோம். முதலாவதாக அறிமுகம், இன்ட்ரடக்ஷன்ஸ். விற்பனை அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட கால ஒரு வரையறுக்குள்ள இருக்க வேண்டும். அதேபோல் ஒரு பதிவு செய்த ஒரு ஆவணமாக இது கருதப்படுகின்றது. இது ஒரு விற்பனை ஆவணம் என்றும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இது ஒரு சுருக்கமாக நம்ம சொல்லணும்னா ஒரு ஆவணமாக நமக்கு கருதுகின்றோம். அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் சொல்லக்கூடியது. அதேபோல் ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு நபர்கள் நமக்கு இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு பட்டியலிடப்படுகிறது. அதேபோல் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் உள்ள மதிப்பீடு மற்றும் அதனுடைய யுக்திகளை நமக்கு அதை எவ்வாறு வகுக்க வேண்டும். அந்த விற்பனை அறிக்கையில நமக்கு விற்பனையாளர்கள் கூடிய அதை தயாரித்து தங்களுடைய துறை உயர் அதிகாரிகளுக்கு அதை அனுப்புகின்றனர். அப்பதான் அவனுடைய என்னன்னா நமக்கு அவனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது, அதை எப்படி நமக்கு மதிப்பீடு செய்கின்றார்கள் என்பதை இதை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் ஒவ்வொரு வாடிக்கையாளருடைய தொடர்பான ஒரு புள்ளி விவரங்களை நாம் அறிக்கையாக நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனத்தினுடைய கொள்கைகள் மற்றும் அதனுடைய தயாரிப்புகள் மற்றும் அவனுடைய சேவைகள் அடிப்படையான எதிர்வினைகள் என்னென்ன இருக்கின்றது போன்ற தரவுகளை நாம் வழங்கப்படுகின்றன. ஏன்னா ஒவ்வொரு வாடிக்கையாளருடைய புள்ளி விவரங்கள் இருந்தால் தான் அதை எப்படி நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அவனுடைய தயாரிப்புகள் என்னென்ன இருக்கின்றது, அவர்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் என்னென்ன இருக்கின்றது, இது எல்லாமே ஒரு புள்ளி விவரங்களாக நாம் அறிக்கையாக நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விற்பனை படையினுடைய செயல்திறன்கள் அதனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய வகையில எப்படி நமக்கு அதனுடைய அறிக்கையாக நமக்கு கண்டிப்பாக பட்டியலிடப்பட வேண்டும். அதே போல் உருவாக்கப்பட்ட முன்னணிகளின் எண்ணிக்கை, அதே போல் அவனுடைய வழங்கப்பட்ட ஆர்டர்களின் எண்ணிக்கை, உள்ளடக்கப்பட்ட பகுதிகள், அதே மாதிரி புதிய வாய்ப்புகளுடைய எண்ணிக்கை போன்ற பொருத்தமான தரவுகள், அதே போல அவனுடைய விற்பனை ஆவணத்துல கண்டிப்பாக நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. இது எல்லாம் கண்டிப்பா இருக்கணும். எவ்வளவு நமக்கு வழங்கப்பட்ட ஆர்டர்கள் எவ்வளவு எடுத்திருக்கோம், அதே மாதிரி அவனுடைய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றது, அவனுடைய எண்ணிக்கை விவரங்கள் எல்லாமே இது புள்ளி விவரங்களாக நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். விற்பனை தொடர்பான அவனுடைய அறிக்கைகள் மற்றும் ஆவணங்களை தயாரிப்பதனுடைய நோக்கங்கள். இது கண்டிப்பாக ஒவ்வொரு விற்பனை தொடர்பாளர்களும் அவனுடைய அறிக்கைகளை ஒரு ஆவணங்களாக நமக்கு தயாரிக்க வேண்டும். அதனுடைய நோக்கங்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகின்றோம். ஒரு வணிக தலைவருக்கு ஒரு செயல்பாட்டு விற்பனை செயல்முறை கண்டிப்பாக அவனுடைய உருவாக்குவதற்கும் அதை விரும்பிய வழியில் அவருக்கு வழி நடத்துவதற்கும் ஒரு நம்பகத்தன்மையை நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவனுடைய தகவல் அமைப்பு என்பது தேவைப்படுகின்றது. ஒவ்வொரு விற்பனை பிரதிநிதிகளுடைய வாடிக்கையாளருடன் தொடர்ந்து அவனுடைய தொடர்பில் உள்ளனரா மற்றும் அவனுடைய சந்தையில மார்க்கெட் லெவல்ல பாத்தீங்கன்னா அவனுடைய எதிர்கொள்ளும் போட்டியை பற்றி நாம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா மார்க்கெட் லெவல்ல பாத்தீங்கன்னா அதிகமான போட்டிகள் நமக்கு இருக்கும். அவனுடைய தயாரிப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அவனுடைய சர்வீசஸ், அவனுடைய சேவைகள் அதிகமா இருக்கும். எந்த மார்க்கெட்ல என்னென்ன பொருட்கள் நமக்கு விற்பனையாக வேண்டும், அதனுடைய விற்பனை தொடர்பான அறிக்கைகள் கண்டிப்பாக ஒரு ஆவணங்களாக நமக்கு உயர் அதிகாரிகளுக்கு நமக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆவணங்கள் மூலமாகத்தான் இந்த தகவல்களை நமக்கு உருவாக்க முடியும். ஏன்னா அதனுடைய டாக்குமெண்ட்ஸ், அதனுடைய விற்பனையுடைய அறிக்கைகள் என்னென்ன இருக்கு, அதனுடைய ஆவணங்கள் என்னென்ன இருக்கின்றது, இது எல்லாமே அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவருடைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவாங்க. அவங்க தான் கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாமே நாம் தயாரிக்கப்பட வேண்டும்.
அதேபோல் ஒவ்வொரு அறிக்கையையும், அதனுடைய ஆவணங்களையும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வடிவத்தில் வைக்கப்பட்டால், அதனுடைய சாதாரணமாக நமக்கு இருக்கிற மாரி தெரியும். ஆனா ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு விற்பனை அறிக்கையை விவரிப்பதற்கான ஒரு சிறந்த வழிமுறைகள், அதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக மாற்றுவதற்காக ஒரு புள்ளியாக நமக்கு அமைகின்றது. அதான் அவனுடைய விற்பனை தொடர்பான அவனுடைய அறிக்கைகள் மற்றும் அவனுடைய ஆவணங்களை எப்படி தயாரிக்கிறோம்? அதனுடைய நோக்கங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல அவனுடைய என்னென்ன அதனுடைய பகுப்பாய்வு, அது ஒரு பார்வையாளருக்கு ஒரு சரியான முறையில் நமக்கு இத தெரிவிக்க வேண்டும். அதேபோல் விற்பனை தரவினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் விற்பனை அறிக்கையில் நமக்கு கண்டிப்பாக இத விளக்க முடியாது. ஆனா கருத்தில் முக்கியமாக கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஈஸியான முறையில பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தினுடைய இலக்குகளை எவ்வாறு அடைய வேண்டும்? அதேபோல் அதனுடைய குறிக்கோள்களை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும்? இது எல்லாமே அதே மாரி அவங்களுடைய தகவல்களை எவ்வாறு நமக்கு வழங்குகின்றார்கள்? இது எல்லாமே ஒரு ஒருமித்த கருத்தாக நமக்கு இருக்க வேண்டும். இது மாரி எடுக்கப்பட்ட அவங்களுடைய ஆர்டர்களுடைய எண்ணிக்கை, கண்டிப்பா ஒவ்வொரு நாட்களையும் அவங்களுடைய விற்பனையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஆர்டர்களுக்கு எடுப்பாங்க. ஆர்டர் எடுப்பாங்க. அது மாரி ஒதுக்கப்பட்ட அவங்களுடைய பிராந்தியத்தில் எந்த ஆ மைல்கல்கள், அதனுடைய பயணத்தினுடைய மைல்கல்கள், வேலை செய்த நாட்களின் எண்ணிக்கை, அதேமாரி அவங்களுடைய செய்யப்பட்ட செலவுகள், இதெல்லாம் முக்கியமானது. அவங்களுடைய செலவுகள் எவ்வாறு இருக்கின்றது? இது எல்லாமே ஒரு அறிக்கையில கண்டிப்பாக நமக்கு குறிப்பிடப்பட வேண்டும். அப்பத்தான் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஆன செலவுகள் என்னென்ன இருக்கின்றது? அதே மாரி எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு இந்த அவங்களுடைய பயணித்த மைல்கல்கள்னு சொல்லுவாங்க. அதே மாரி அவங்களுடைய வேலை செய்த நாட்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? இது எல்லாமே ஒரு அறிக்கையாக நாம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு விற்பனையாளருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய யோசனைகள், அவங்களுடைய விளம்பரங்கள், அதே மாரி விளம்பர பிரச்சாரங்கள் மற்றும் அவங்களுடைய பலவற்றின் உதவியுடன் அதிக எண்ணிக்கையான ஒரு பகுதிகளை கைப்பற்றுவதற்கான ஒரு புதுமையான ஒரு வழிகள் முறைகளை நமக்கு வழிநடத்த முடியும். அதனால தான் அவங்களுடைய நெறைய விளம்பரங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் விற்பனையாளர்கள் மூலமாக நெறைய நமக்கு அட்வர்டைஸ்மென்ட்ஸ் பண்ணக்கூடியது. இது ஒரு மின்னஞ்சல் மூலமாகவோ, இல்ல இணைய வழி மூலமாகவோ, அதனுடைய விளம்பரங்களை, யோசனைகள் நமக்கு கருத்தில் நம்ம தெரிவிக்கலாம். அதே மாரி அவங்களுடைய விற்பனை ஆவணத்தை எவ்வாறு உருவாக்குகின்றனர்? அதனுடைய நோக்கம் எவ்வளவு இருக்கின்றது? அதனுடைய செயல்திறன்களை எவ்வாறு கண்காணிப்பதற்கான அவருடைய விரிவான தகவல்களை எப்படி நமக்கு வழங்குகின்றது என்பதை இதன் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல் இது ஒரு வணிக வாய்ப்புகளை தீர்மானிப்பதற்கான ஒரு சாத்தியமான வழிகளை இது நிறுவுகிறது. ஏன்னா, அவங்களுடைய வணிக வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றது? அதனுடைய தீர்மானத்தை எப்படி நம்ம சாத்தியமான கூறுகளாக நம்ம கொண்டு வர முடியும்? அதே மாரி வேறு சில நோக்கங்கள எவ்வாறு பின்பற்றுகின்றோம் என்பதை கீழ்க்கண்டவாறு நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விற்பனை பிரதிநிதிகளுடைய செயல்திறன்கள், அதே மாரி அவங்களுடைய கண்காணித்தல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல். இது எல்லாமே அவருடைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக நம்மளுடைய செயல்திறன்களை நமக்கு கண்காணிக்க வேண்டும். அவங்களுடைய பகுப்பாய்வு செய்ய வேண்டும். இது எல்லாமே ஒரு முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதேபோல் வாடிக்கையாளர்களுடைய பதில்கள் எவ்வாறு இருக்கின்றது? அதே மாரி மற்றும் அவங்களுடைய எதிர்வினைகள் குறித்து சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் அவனுடைய வாடிக்கையாளர்களின் திருப்தியை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அந்த பொருட்கள் வாங்கிய வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு இது திருப்திகரமாக உள்ளதா இல்லையா என்பதை கண்டிப்பாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அதை ஆராய்வு செய்ய வேண்டும். அப்பதான் அதனுடைய தேவைகள நம்ம அதிகமான தேவைகள் நமக்கு உருவாக்க முடியும். அவங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு பொருட்களாக நமக்கு குடுக்க முடியும். அதே மாரி அவங்களுடைய மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, சந்தையில் அடிகள் பார்த்தீங்கன்னா, அது போட்டியை புரிந்து கொண்டு, போட்டியிடும் நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை பற்றி விழிப்புடன் இருத்தல் வேண்டும். ஏன்னா, இப்போ உள்ள காலகட்டங்கள்ல அதிகமான வணிக ரீதியாக பார்த்தீங்கன்னா, போட்டி நிலவரங்கள் நமக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா, வெவ்வேறு பொருள்கள் நமக்கு இருந்தாலும், அதை வாடிக்கையாளர்களாக இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு பிராண்ட், இந்த பிராண்ட் இருந்தா நமக்கு நல்லாருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். அத நமக்கு பூர்த்தி செய்து, அவங்களுக்கு திருப்தி அடையும் பொருட்களாக நமக்கு இருக்கா? இல்லையா? என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அதேபோல் அவங்களுடைய விற்பனை பிரதிநிதிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தணித்தல். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்பதை கண்டிப்பாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஏன்னா அவனுடைய விற்பனையாளர்கள் வச்சு தான் அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஒரு அன்பான ஒரு இதை நமக்கு செயல்படுத்த முடியும். அதேபோல அவங்களுடைய சந்தை நிலவரங்கள்ல ஏற்படும் மாற்றங்களை முன்கூட்டியே இது தீர்மானிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு
சந்தை மார்க்கெட் லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்களுக்கும் நிலைமைகள், அவங்களுடைய மாற்றங்கள் வெவ்வேறு நிலைகளாக நமக்கு வந்து இருக்கின்றது. இது முன்கூட்டியே நமக்கு வந்து பகுப்பாய்வு செய்யும் பொழுது, அதனுடைய மாற்றங்களை நாம் முன்கூட்டியே தீர்மானிக்க முடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அதேபோல் அவங்களுடைய சேகரிக்கப்பட்ட தரவுகளுடைய அடிப்படையில் விற்பனை கொள்கைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன? ஒவ்வொரு விற்பனை ஒதுக்கீட்டையும் பூர்த்தி செய்வதற்கான ஒரு நுட்பங்களை மேம்படுத்தல் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான ஒரு விற்பனை தேசங்களை நமக்கு வந்து கண்டிப்பாக அடைதல் வேண்டும். ஏன்னா, இப்போ உள்ள காலகட்டங்கள்ல தொழில்நுட்ப அடிப்படையில நெறைய நமக்கு வந்து சந்தை லெவல்ல நமக்கு வந்து மாற்றங்கள் நெறைய வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மாற்றங்களை நமக்கு வந்து ஒரு தொழில்நுட்ப அடிப்படையிலாக நமக்கு வந்து மேம்படுத்தல் வேண்டும். அதேபோல அவங்களுடைய அதிக எண்ணிக்கையிலான விற்பனையை நமக்கு வந்து ஒவ்வொரு தேசங்களுக்கும் நமக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா, ஒவ்வொரு நாட்களுக்கும் தேவையான எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அப்ப அதற்கு தகுந்தபோல் நம்மளுடைய விற்பனை என்பது அதிகமாக இருத்தல் வேண்டும். அதேபோல் விற்பனையினுடைய செலவுகளை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். மற்றும் அதனுடைய கூடுதல் செலவுகளை கட்டுப்படுத்தல் வேண்டும். அதிகமான செலவு இருக்குன்னா, அதை எவ்வாறு நமக்கு வந்து கட்டுப்படுத்த வேண்டும். அதே மாரி அந்த செலவுகள வந்து எவ்வாறு நமக்கு வந்து குறைத்தல் வேண்டும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றது. ஒவ்வொரு விற்பனை ஒதுக்கீட்டையும் பார்க்கும் பொழுது, அதன் தேவைப்படுவனுடைய நுட்பங்களை கண்டிப்பாக மென்மேலும் மேம்படுத்த வேண்டும். அதேமாரி அவங்களுடைய எண்ணிக்கையில் தேவையான எண்ணிக்கையில அ எப்படி நமக்கு வந்து விற்பனை செலவினங்கள நம்ம வந்து குறைக்க முடியும். அதே மாரி அதிகமான ஒரு செலவுகள் வருதுன்னா, அதை எவ்வாறு நமக்கு வந்து குறைக்க வேண்டும். அதே மாரி அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை கண்டிப்பாக ஒரு முக்கியமாக நமக்கு தீர்மானிக்க வேண்டக்கூடிய விஷயங்களாக கருதப்பட வேண்டும். அதேபோல் விற்பனை அறிக்கைகளினுடைய முக்கியத்துவம். ஒரு டாக்குமெண்ட் ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து குடுக்குறோம்னா, அதனுடைய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்கு? அந்த விற்பனை அறிக்கையில பார்த்தீங்கன்னா, அதனை ஆவணப்படுத்த வேண்டும். ஒரு கடினமான பணியாக நமக்கு வந்து தோன்றலாம். ஏன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றது எல்லாமே ஒரு கஷ்டமான ஒரு வேலையா தான் நமக்கு தெரியும். ஆனா வந்து, அந்த அறிக்கையின் மூலமாக ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் மிகவும் ஒரு நுண்ணறிவு வாய்ந்தது மற்றும் அதனுடைய வெற்றிக்கு போதுமானதாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு செயலாக இந்த முக்கியத்துவம் என்பது நமக்கு வந்து பயன்படுகின்றது. ஒரு தனி நபரினுடைய செயல்திறனை வெளிப்படையான ஒரு அறிக்கைகள் அதன் மூலம் நமக்கு வந்து சித்தரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு சிறந்த ஒரு செயல்திறன் கொண்ட ஒரு விற்பனையாளரை நமக்கு வந்து கண்டுபிடிக்க இது உதவும். அதேபோல் ஒரு சிறந்த வழிகள்கள் நமக்கு வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமைகின்றது. ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்கன்னா, அவங்கள எப்படி நமக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்குறோமா? இல்லையா? அவங்களை திருப்திப்படுத்தக்கூடிய பொருள்கள் இருக்கின்றதா? இல்லையா? அதேபோல் அவங்களுடைய விற்பனையாளரை எவ்வாறு நாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? அவங்களுடைய அனுபவம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்களா? அவங்களுடைய பேச்சு திறமைகள் எவ்வாறு இருக்கின்றது? இது எல்லாமே அத வச்சு தான் நம்ம வந்து அவங்களுடைய விற்பனை அறிக்கையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து கண்டறிய முடியும். அதேபோல் ஒவ்வொரு முன்னணியில் உள்ள எவ்வளவு தகுதியானவை என்பதை குறித்து ஒரு சரியான தகவல்களை இந்த ஆவணங்கள் மூலமாக வழங்க முடியும். அதேமாரி அவங்களுடைய பிக் டேட்டாவை நமக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய விற்பனை தொடர்பான ஒரு பெரிய அளவான தரவுகளை நமக்கு வந்து பிரிக்க வேண்டும். இந்த டேட்டாவை நமக்கு வந்து ஒவ்வொரு தரவுகளாக தனித்தனியாக நமக்கு வந்து பிரித்தல் அவசியம். அதேபோல் ஒவ்வொரு நன்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அறிக்கைகளை உருவாக்குவதற்கு இது முக்கியமாக உதவுகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன இருக்கின்றது? அதை நாம் அந்த சவால்களிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு செயல்முறைகள் என்னென்ன இருக்கின்றது? அதனுடைய யுக்திகள் என்னென்ன இருக்கின்றது? என்பதை இதனுடைய அறிக்கைகளை பயன்படுத்தி நன்கு அடையாளம் காண முடியும். அந்த ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா, அந்த வரக்கூடிய சவால்கள் இது எப்படி நமக்கு வந்து மீண்டு வர முடியும்? அதிலிருந்து கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக கண்டிப்பாக நாம் நன்கு அடைய முடியும். அதேபோல் விற்பனை அறிக்கைகள் ஒரு திணைக்களத்தினுடைய பிரதிநிதிகள் அல்லது விற்பனை நிர்வாகிகள் பற்றிய ஒரு மிக முக்கியமான தரவுகளை இது வந்து வழங்குகின்றது. ஏன்னா, இத விற்பனை ரிப்போர்ட்ஸ் சொல்லக்கூடிய அவனுடைய சேல்ஸ் ரிப்போர்ட்ன்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே ஒரு பிரதிநிதிகள் மூலமாகத்தான், அதனுடைய விற்பனை நிர்வாகிகள் மூலமாகத்தான் ஒரு முக்கியமான தரவுகளை இத வந்து வழங்க முடியும். வேறு நபர்களால இத வந்து வழங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதேபோல் வாடிக்கையாளர் யார் யார் இருக்கிறாங்க? அதனுடைய முன்னணிகள் நமக்கு வந்து உருவாக்கப்படும் பகுதிகள் என்னென்ன இருக்கின்றது? அதேமாரி அவங்களுடைய தாமதமான அவங்களுடைய பதில்கள் அல்லது வேறு ஏதேனும் நம்ம வந்து காரணங்கள், சிறிய சிறிய காரணங்கள் எதுவும் இருக்கின்றதா? என்னென்ன தவறான காரணங்கள் நமக்கு வந்து சொல்றாங்க? அதை நாம் கண்டிப்பாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும்.
ஒரு சில இது நமக்கு வந்து முன்னணி நிறுவனங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய நிறையா நமக்கு அதனுடைய ஏதாவது நமக்கு வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்குரிய என்னென்ன காரணங்கள், சின்ன சின்ன காரணங்கள் இருக்குன்னா, அதை எவ்வாறு சரி செய்ய முடியும் என்பதை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே மாரி பிரச்சாரங்கள் தொடர்பான அவங்களுடைய செயல்திறன்கள், புள்ளி விவரங்கள் மற்றும் அவனுடைய முடிவு விகிதம் போன்றவை முக்கியமான கேள்விகளை இந்த விற்பனை ஆவணங்களிலிருந்து நமக்கு வந்து தீர்க்கப்படுகின்றன. அது அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் மூலமாக, அவருடைய ரிப்போர்ட்ஸ் மூலமாக இதை கண்டிப்பாக நமக்கு வந்து தீர்மானிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு விற்பனை அறிக்கையும் இது போன்ற ஒரு கேள்விகளை நிவர்த்தி செய்வதற்கு மட்டுமல்லாமல், சில வழிகள்ல பார்த்தீங்கன்னா, விற்பனை அறிக்கையினுடைய ஒரு முக்கியத்துவமாக நமக்கு வந்து பின்வருமாறு நமக்கு வந்து பார்க்க வைக்கின்றோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, அவனுடைய நிறுவனம் வழங்கும் வருவாயை உருவாக்கும் தயாரிப்புகளை மதிப்பீடு செய்தல். ஒவ்வொரு வருவாயும் நமக்கு வந்து மதிப்பீடு செய்வது என்பது அதனுடைய தயாரிப்பு பொறுத்து தான் நமக்கு வந்து அதை எவாலுவேட் பண்ண முடியும். அதே மாரி அவங்களுடைய விற்பனை தொடர்பான ஆவணங்களை அதிக அளவு நமக்கு வந்து வருவாயை ஈட்டணும்னா, அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகளை நமக்கு வந்து எடுக்க வேண்டும். அதேபோல் வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன அவங்களுடைய திறன் கொண்ட ஒரு சிறந்த தயாரிப்பு அல்லது சேவை எது என்பதை புரிந்து கொள்வதை இது எளிதாக்குகின்றன. ஏன்னா, இத வச்சு தான் நமக்கு வந்து தெரியும். அந்த வாடிக்கையாளருக்கு வந்து கஸ்டமர்ஸுக்கு உரிய தயாரிப்பு சிறந்த தயாரிப்பு நிறுவனமாக நமக்கு வந்து இருக்கின்றதா? அவங்களுடைய சேவைகள் வந்து சரியானதா இருக்கின்றதா? அவங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றதா? பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றதா? என்பதை இத வச்சு தான் நமக்கு வந்து அவங்களுடைய விற்பனை தொடர்பான அவங்களுடைய அதிக வருவாயை ஈட்டுவதற்கு, அதே மாரி அதிக எண்ணிக்கையிலான வாடிக்கையாளர்கள் வந்து திறன்களை வந்து கொட்டுவதற்கு இது வந்து உக்தியாக நமக்கு வந்து அமைகின்றது. அதேபோல் செலவுகளை வெளிப்படுத்துதல், விற்பனையை மற்றும் அவங்களுடைய நிறுவனம் வழங்கும் தயாரிப்புகள் அல்லது சேவைகளை விற்கும் அவருடைய செயல்முறைகள் எவ்வாறு இருக்கின்றது? அதே மாரி ஏற்படும் பணத்தை அவங்களுடைய கண்காணிப்பது ஆகியவற்றின் கட்டமைப்பை நமக்கு வந்து வழி அவங்களுடைய மதிப்பீடு செய்வதற்கு ஒரு எளிதாக இது அமைகின்றது. ஒவ்வொரு செலவுகளையும் எவ்வாறு செய்ய வேண்டும்? அந்த கூடுதல் செலவுகள் வந்தால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும்? அதேபோல் அவங்களுடைய விற்பனைகளுடைய பகுப்பாய்வை எவ்வாறு செய்ய வேண்டும்? தயாரிப்புகளுக்கு ஒரு மதிப்பை நமக்கு வந்து ஒதுக்கீடு செய்தல் வேண்டும். நிறுவனங்கள் வழங்கக்கூடிய தயாரிப்புகள், அதே மாரி அவங்களுடைய சேவைகளை எவ்வாறு நம்ம சர்வீசஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய வாடிக்கையாளர் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக விஷயமாக இருக்கின்றது. இது மூலமாகத்தான் அந்த நிறுவனமானது அதிகமான வருவாயை நமக்கு வந்து ஈட்டுவதற்கு ஒரு வழிவகையாக அமைகின்றது. அப்ப இது எல்லாமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு வந்து அமைகின்றது. அதேபோல் ஒவ்வொரு விற்பனையாளர் ஒரு தயாரிப்பை நிரூபித்து விற்பனை அவருடைய ஆட்சேபனைகளை வந்து கையாண்டவுடன் நமக்கு வந்து இறுதியாக பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான நேரத்தில் விற்பனையை முடிக்க வேண்டும். அதே மாரி அவங்களுடைய மூடும் நேரம் ஒரு வாய்ப்பை நமக்கு வந்து இது வழங்குகிறது. அதாவது அவருடைய குளோஸ் தி சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாரி அவங்களுடைய குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு வந்து சரியான ஒரு திறன்களை ஏற்படுத்த முடியும். அதே மாரி அவங்களுடைய விற்பனை திறன்களினுடைய உறுதியான ஆதாரத்தை பதிவு செய்ய வேண்டும். போதிய தயாரிப்பு, இது மாரி நமக்கு வந்து நெறைய நமக்கு வந்து இருந்துச்சுன்னா, அதை எப்படி நமக்கு வந்து அதுலருந்து மீண்டு வர முடியும்? அதே மாரி அவங்களுடைய ஆட்சேபனை எவ்வாறு நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும்? அவங்களுடைய தவறான ஒரு அணுகுமுறைகள் இருந்துச்சுன்னா, அதை எவ்வாறு கையாள முடியும்? இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். இத வச்சு தான் உங்களுடைய வருவாயை ஈட்டுவதற்கான ஒரு வழிவகையா நமக்கு வந்து அமைகின்றது. ஒரு நிறுவனத்தில பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக பொருட்களை விளம்பரப்படுத்துதல். அதே மாரி விளம்பரப்படுத்துவதற்கு இது முக்கியமாக இது பயன்படுத்தப்படுகின்றது. ஏன்னா, இது அதிகமான வருவாய் ஈட்டணும்னா, இது கண்டிப்பாக ஒரு விளம்பரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அந்த விளம்பரம் என்பது ஒரு மின்னஞ்சல் மூலமாகவோ, இணையவழி மூலமாகவோ, இல்ல சுவரொட்டி விளம்பரமாகவோ, அல்லது நம்ம வந்து பிட் நோட்டீஸ் மூலமாகவோ, எப்படியாவது நம்ம வந்து வாடிக்கையாளருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அப்பதான் அவனுடைய என்னென்ன அந்த நிறுவனத்தின் தயாரிப்புகள் இருக்கின்றது. அதனுடைய பயன்பாட்டினுடைய முறைகள் எவ்வாறு இருக்கின்றது. இதைப் பற்றி நாம் தெளிவாக எடுத்து கூறுதல் வேண்டும். இதுக்கு யாருன்னா முக்கியமான காரணம் வந்து அதனுடைய விற்பனையாளர்கள். அந்த விற்பனையாளர்கள் மூலமாகத்தான் அதனுடைய செயல்பாடுகளை, அதனுடைய திறன்களை நாம் கண்டிப்பாக எடுத்து சொல்ல கூற முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, அவருடைய தயாரிப்புகளை எவ்வாறு கண்காணிக்க முடிகின்றது. விற்பனை அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா, பெரும் நன்மைகளை நமக்கு வந்து வழங்கும் ஒரு முக்கியமான தயாரிப்புகளை பற்றிய ஒரு தகவல்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல், எந்த தயாரிப்பு மூலமாக ஒரு வழிவகையை கண்டறிய முடிகின்றது. ஏன்னா, ஒரு தயாரிப்பு நிறுவனம் என்பது அதிகமான வருவாயை ஈட்டுவதற்கு முற்படுவார்கள். ஆனால், அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வந்து குறைந்த எண்ணிக்கையிலான நமக்கு வந்து அவங்களுடைய செலவுகளை நமக்கு வந்து குறைக்க முடியும்.
அதிகமான லாபங்களை ஈட்ட முடியும் என்பதை கண்டிப்பாக ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்தல் வேண்டும். அப்பதான் அதிகமான அவனுடைய ஒரு நிறுவனமானது அதிகமான வருவாயை ஈட்டுவதற்கு ஒரு வழிவகை அமைக்க முடியும். அதேபோல் அவங்களுடைய தயாரிப்புகளை மதிப்பீடு செய்வதற்கு கண்டிப்பாக இது உறுதுணையாக இருக்கும். அதான் ஒரு மதுவான ஒரு தயாரிப்புகளை நம்ம கண்காணிக்க முடிகிறது ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைகின்றது. அதேபோல் அதனுடைய செலவுகளை குறைப்பதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது. அதே மாதிரி அவனுடைய சரக்குகளை வைத்திருப்பது அவனுடைய செலவுகளை மிகைப்படுத்தலாம். இப்போ சரக்கு நம்ம அதிகமாக வச்சிருக்கோம் அப்படின்னா அது அதிகமான நம்ம செலவுகளை நம்ம ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ எவ்வளவு செலவுகளை நம்ம குறைக்கலாம், கூடுதல் செலவுகள் இருந்தால் அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், இதெல்லாம் கண்டிப்பாக அதனுடைய விற்பனையாளருக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவனுடைய செயல்பாட்டினுடைய இழப்புகளை ஏற்படுத்துவதற்கும் வழிவகைகள் உண்டு. அந்த விற்பனை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரவுகளையும் பயன்படுத்தி ஒருவர் விலை மாற்றங்களை நிர்வகிக்கலாம். ஏன்னா அதனுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய விற்பனை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா விலை மாற்றங்கள் என்பது வெவ்வேறு சூழ்நிலைகளில் நம்ம அமைகின்றது. அந்த விலை மாற்றங்களை அதனுடைய இழப்பை சந்திக்கும் தயாரிப்பு அறிமுகப்படுத்தக்கூடிய நுட்பத்தை நம்ம என்னென்ன பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் அதிகமான நமக்கு வாடிக்கையாளருக்கு தள்ளுபடிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிகமான டிஸ்கவுண்ட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. என்ன ரீசன்னா அந்த பொருட்கள் நமக்கு அதிகமான பொருட்கள் நமக்கு விற்பனையாகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பொருட்களை எப்படி நமக்கு இதை வாடிக்கையாளருக்கு எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இது எல்லாமே ஒரு விளம்பரம் மூலமாகத்தான் நாம் வாடிக்கையாளருக்கு தெரிவிக்க முடியும். இல்லை என்றால் அவங்களுக்கு இதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி அந்த நிறுவனமானது அதிகமான லாபங்களை ஈட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா அவனுடைய காம்போ ஆஃபர்னு சொல்லுவாங்க. அதில் அதிகமான பொருட்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் இலவசமாக தருகின்றோம், 2 பொருட்கள் வாங்கினால் 2 பொருட்கள் இலவசமாக தருகின்றோம் என்பது ஒரு ஆஃபர் நமக்கு கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட் நமக்கு கொடுப்பாங்க. இதை நம்பி என்ன பண்ணுறாங்க, மக்கள் நமக்கு வாங்குவாங்க. இது மூலமாக அதிகமான விற்பனை என்பது அதிகமான நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இது மூலமாக அந்த நிறுவனமானது லாபங்களை ஈட்டுவதற்கு அதிகமாக நமக்கு ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைகின்றது. அதிக லாபகரமான நுகர்வோரை தீர்மானிப்பது என்பது விற்பனை அறிக்கை மேலாளருக்கு ஒரு லாபம் ஈட்டும் தயாரிப்புகளை அவங்களுடைய கண்டுபிடிக்க உதவுகின்றது. அதே போல அவங்களுடைய லாபகரமான மற்றும் சாத்தியமான வாடிக்கையாளர்களையும் அடையாளம் காண முடிவதற்கு இது வாய்ப்பாக ஒரு அமைகின்றது. ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுடைய அதனுடைய தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரு நிறுவனம் அதிக முதலீடு செய்ய வேண்டிய ஒரு தீர்க்கமான ஒரு காரணியாக இது மாறுவதால் இது ஒரு நிறைய மதிப்பை கொண்ட ஒரு தரவு என்று தெரிகின்றது. ஏன்னா ஒவ்வொரு நிறுவனமும் புதிய புதிய வாடிக்கையாளர்களை அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அதிகமான ஈர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டு, அவர்களை எவ்வாறு நமக்கு பாதுகாத்து கொள்ள முடியும், சேவ் பண்ண முடியும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய தள்ளுபடிகள் என்ன இருக்கு, சலுகைகள் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் நம்ம பூர்த்தி செய்வதற்குரிய நிறைகள் என்னென்ன இருக்கின்றது, அவங்களுக்கு குறைகள் என்னென்ன இருக்கின்றது, இது எல்லாமே ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். இது ஒரு பிராண்ட், அதனுடைய பிராண்ட் நேம் அதை பார்த்தாலே நமக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் நமக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்துவதற்காக ஒரு வழிவகை அமைகின்றது. ஏன்னா அவனுடைய வாடிக்கையாளர்களுடைய நிறுவனத்திற்கு ஒரு சொத்து மற்றும் அவனுடைய நிறுவனத்தினுடைய முழு வெற்றி விகிதமும் ஒரு பிராண்ட் அதை எத்தனை புதிய வாடிக்கையாளர்கள் ஈர்க்க முடியும் என்பதை இது ஒரு நன்மை தருகின்றது. அதேபோல் இந்த கம்பெனி அந்த நிறுவனம் கண்டிப்பாக ஒரு நல்ல பொருளாக இருக்கும் என்பதை வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய பூர்த்தியை நமக்கு செய்ய முடிகின்றது. அதேபோல் ஒரு மிகவும் பொருத்தமான ஒரு வாய்ப்புகள் மற்றும் வெவ்வேறு விளைவுகளை கண்டறிதல் எப்படி, ஏன்னா என்னென்ன அவங்களுடைய பொருத்தமான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை இந்த தரவுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வைக்கின்றோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய விற்பனையில் ஒரு ஆவணத்தினுடைய உள்ள தரவுகள் பல்வேறு போக்குகள் மற்றும் வடிவங்களை முன் வைக்கின்றது. அதில் அந்த வடிவங்களை பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்துவதன் மூலம் உள்ளடக்கப்பட்ட அவங்களுடைய பிரதேசங்கள் தொடர்பான அவங்களுடைய சாத்தியமான சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை கண்டறிவது மிகவும் எளிதானது. இது கண்டிப்பாக அவங்களுடைய என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றது, அதே மாதிரி அவருடைய வாடிக்கையாளருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றது, அந்த வாடிக்கையாளருடைய தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும், அதே மாதிரி அவர்கள் திருப்தி அடைந்தவர்கள் இருக்காங்களா இல்லையா என்பதை
இது மூலமாக அதனுடைய வாய்ப்புகள் மூலமாகவும், அதே மாரி உங்களுக்கு என்னென்ன விளைவுகளை நமக்கு வந்து இருக்கின்றது, அவங்களுடைய என்னென்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி கண்டறிதல் வேண்டும். அதான் அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பினுடைய விற்பனை தரவு என்பது அதனுடைய விற்பனை அளவினுடைய வளர்ச்சியை குறிக்கின்றது. ஏன்னா, அவங்களுடைய சரக்கு ஒரு சரியான அளவில் வந்து இருப்பு வைக்கப்பட வேண்டும். ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாங்கன்னா, ஒரு பொருள் கேட்குறாங்கன்னா, கண்டிப்பாக அது வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பொருட்களை அந்த விற்பனையாளர் கண்டிப்பாக வழங்க வேண்டும். இந்த பொருள் கிடையாது. அதனால நீங்க வந்து இந்த பொருள் நீங்க வந்து வாங்க வராதீங்க அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. அப்ப அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ, அதேபோல் அந்த சரக்கினுடைய அளவுகள் வந்து இருப்புகள் வந்து அதிகமான நமக்கு வந்து வைத்திருத்தல் வேண்டும். அப்ப அன்றாட தேவைகளுக்குரிய அவருடைய வாடிக்கையாளர்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு நிறுவனங்களும் அதனுடைய தயாரிப்புகளை அதிகமான சரக்குகளை கண்டிப்பாக ஒரு சரியான அளவில் இருப்பு வைக்கப்பட வேண்டும். அப்பதான் அவனுடைய கஸ்டமருக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுடைய திருப்தியை நமக்கு வந்து பூர்த்தி செய்யப்பட முடியும். ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பினுடைய விற்பனை திறனுடைய அளவுகளை எனக்கு வந்து கண்டறிய முடியும். இதான் ஒரு மிக முக்கியமான ஒரு பொருத்தமான ஒரு வாய்ப்புகளாகவும், மற்றும் அதன் மூலமாக என்னென்ன விளைவுகள், அதனுடைய சிக்கல்கள், அதனுடைய பிரச்சனைகள் வாடிக்கையாளருக்கு என்னென்ன இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நமக்கு வந்து கண்டறிய முடிவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அதேபோல் அவங்களுடைய முன்னேற்றம் அல்லது அழைப்பு அறிக்கை சொல்லுவாங்க. அதுல என்னென்ன நமக்கு வந்து இருக்கின்றது. ஒவ்வொரு விற்பனையும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிர்வாகி ஒவ்வொரு நாளும், அது வாரம் அல்லது மாதமும் அவங்களுடைய என்னென்ன வந்து உருவாக்க முடியும். அவங்களுடைய அழைப்புகளை எவ்வாறு விடுவிக்க முடியும். அதனுடைய பிரதிநிதிகளுடைய நிறுவனத்தினுடைய சார்பாக தொடர்பு கொள்ளப்பட்ட ஒவ்வொரு நபரையும் எவ்வாறு குறிப்பெடுத்து விற்பனை ஆவணத்தில் பதிவு செய்கிறார். இது எல்லாமே ஒரு நீண்ட நாட்களுக்காக நமக்கு வந்து ஒரு அழைப்பாக நமக்கு வந்து கருத வேண்டும். இது ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது வாய்ப்பாக அமைகின்றது. ஒவ்வொரு அறிக்கையினுடைய முதல் பதிவு மற்றும் அவனுடைய நிறுவனத்திற்கு மதிப்பு மிக்கது. அவனுடைய கஸ்டமர்ஸினுடைய பதிவு என்பது கண்டிப்பாக இருத்தல் வேண்டும். அதேமாரி அவங்களுடைய தரவுகள், அவங்களுடைய வெவ்வேறு பிராந்தியம் தொடர்பான அவங்களுடைய அனைத்து கணக்குகளையும் இது வந்து கொண்டுள்ளது. ஏன்னா, அவங்களுடைய கஸ்டமருடைய முக்கியமான பதிவுகள், அவங்களுடைய நிலவரங்கள், அதனுடைய தகவல்கள், அதே மாரி மொபைல் நம்பர், அவங்களுடைய இமெயில் ஐடி, அட்ரஸ் இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு தகவல்களாக நமக்கு வந்து வைத்திருத்தல் வேண்டும். அதே மாரி அவங்களுடைய அனைத்து கணக்குகளையும் இது பராமரிக்க இருத்தல் வேண்டும். அதேபோல் அவனுடைய விற்பனை பணித்திட்ட அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இதுல ஒவ்வொரு எதிர்கால திட்டங்களினுடைய அடிப்படை திட்டமிடல் மற்றும் அவனுடைய கோடிட்டு காட்டும் அவனுடைய வகையிலான என்னென்ன அறிக்கைகள் இருக்கின்றது. நாம் எதிர்காலத்தில் மேற்கொள்ளக்கூட வேண்டிய பணிகள் என்னென்ன இருக்கின்றது. அதே மாரி அவனுடைய தயாரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய விற்பனை பணிகளில வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாம் எவ்வாறு தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும். ஏன்னா, இது வெவ்வேறு சூழ்நிலைகள் அடுத்து வரும் காலகட்டங்களில் எவ்வாறு நாம் இருக்க வேண்டும். எதிர்காலங்களில் நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றது. அந்த விற்பனை திறன்கள், அவனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும். இது எல்லாமே ஒரு முக்கியமாக பணித்திட்ட ஒரு அறிக்கையாக நமக்கு தயாரிக்கப்பட்டு, அந்த விற்பனை பணிகளுடைய மேம்பாடுகளை நம்ம வந்து கண்டிப்பாக வைத்திருத்தல் வேண்டும். ஏன்னா, ஒவ்வொரு கணக்குகளையும் உள்ளடக்க வேண்டிய அவனுடைய பகுதிகள் மற்றும் அதனுடைய விற்பனை நோக்கத்திற்கான பயணத் திட்டங்கள், சரிபார்க்கப்பட வேண்டிய அவனுடைய ஹோட்டல்கள், அதேமாரி அவனுடைய ஏதேனும் நமக்கு வந்து என்னென்ன தொடர்புகள் இருக்கின்றது, வேற நோக்கங்களுக்காக நமக்கு வந்து அவனுடைய பயணிக்க வேண்டிய பாதைகள் போன்ற முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்து இருக்கின்றதா, இல்லையா என்பதை இதன் மூலமாக நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, இது எல்லாமே அதனுடைய வாடிக்கையாளர் மூலமாகத்தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். இதுக்கு யார் உறுதுணையா இருக்கிறாங்கன்னா, ஒரு விற்பனையாளர், சேல்ஸ்மேன் சொல்லுவாங்க. அவங்க தான் கண்டிப்பாக இது முன்கூட்டியே நமக்கு வந்து அறிய முடியும். இதனால் அதனுடைய விற்பனை திட்டம் என்பது ஒரு சீராகவும், ஒரு திறமையாகவும் செய்யப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா, அவங்களுடைய ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஒரு புதிய ஒரு வாடிக்கையாளர் நமக்கு வந்து அதிகமா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன இருக்கு? அவங்களுடைய திருப்திகரமா இருக்கின்றதா? அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய திறன்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இது யார் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் என்றால், முக்கியமாக விற்பனையாளர்கள் மட்டுமே முன்கூட்டி அதை வெளிப்படுத்தப்படுகின்றன. இதனால் அவனுடைய விற்பனை திட்டம் என்பது ஒரு சீராகவும், ஒரு திறமையாகவும், மென்மேலும் செயல்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அதேபோல் அவங்களுடைய செலவு அறிக்கை. இந்த செலவு அறிக்கை என்பது கண்டிப்பாக அதிகமான செலவுகளை செய்யாமல்,
அந்த சீரான செலவு திட்டங்களை நமக்கு வந்து தயாரிக்கப்பட வேண்டும். கூடுதல் செலவுகள் வந்தால், அதை எப்படி நமக்கு வந்து கட்டுப்படுத்தல் வேண்டும். அது என்னென்ன செலவுகள்ல இருந்து நமக்கு வந்து குறைத்தல் வேண்டும். இதெல்லாம் முன்கூட்டி நமக்கு வந்து ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு செய்யப்பட்ட ஒரு அறிக்கையாக நமக்கு வந்து இருத்தல் வேண்டும். அதே மாரி அவங்களுடைய திருப்பிச் செலுத்தும் அறிக்கை என்றும் இத வந்து நமக்கு வந்து அழைக்கிறார்கள். அதுபோல் ஒவ்வொரு விற்பனை நிர்வாகியும் ஒரு விற்பனை பணியின் போது, அவர் செய்த செலவுகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பதிவு செய்தல் வேண்டும். ஏன்னா, அப்பதான் அந்த மாதத்துல நமக்கு வந்து என்னென்ன செலவு செஞ்சிருக்காங்க. இத வந்து அடுத்த மாதத்துக்கு என்ன மாரி செலவுகள் வருகின்றது. அதே மாரி சென்ற ஆண்டுகள்ல, இந்த மாதங்கள்ல எவ்வளவு செலவு ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு ஒரு செலவு அறிக்கையா நமக்கு வந்து கண்டிப்பாக தயாரிக்கப்பட வேண்டும். அப்ப அந்த செலவுகளை எவ்வாறு குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது? அதிகமான செலவு செஞ்சிருக்கோம்னா, அது எந்தெந்த செலவுகள் நமக்கு வந்து அதிகமா செலவு ஆகியிருக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள். இது ஏன்னா ஒரு அனைத்து தகவலையும் இத வந்து என்ன பண்ணணும், அடுத்து வரும் காலங்கள்ல இந்த செலவினங்கள நமக்கு வந்து கண்டிப்பாக குறைப்பதற்கு வழிமுறைகள் என்ன இருக்கு? இந்த குறைத்தால் இந்த செலவுகளை குறைத்தால் அதிகமான வருவாயை ஈட்டுவதற்கு கண்டிப்பாக ஒரு வழிவகையாக நமக்கு வந்து அமைகின்றது. அதேபோல் ஒரு புதிய வணிக அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த புதிய வணிக அறிக்கை எவ்வாறு நமக்கு வந்து தயாரிக்கப்பட வேண்டும்? அது எவ்வாறு நமக்கு வந்து பட்டியலிடப்பட வேண்டும்? அதனுடைய இதை பயன்படுத்தி என்னென்ன நமக்கு வந்து வாடிக்கையாளருக்கு நம்ம வந்து ஈர்த்தல் முடியும்? அதேபோல அவங்களுடைய நிறுவனத்தினுடைய பங்களிப்பு, அதேபோல அவங்களுடைய அறிக்கை எவ்வாறு நமக்கு வந்து மதிப்பீடு செய்றாங்க? அத பத்தி நம்ம வந்து அவங்களுடைய புதிய வணிக அறிக்கையாக நமக்கு வந்து ஒரு தயாரித்தல் வேண்டும். ஒரு அடையாளம் காணப்பட்ட புதிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றது? அத்தகைய அறிக்கையில வந்து என்னென்ன நமக்கு வந்து பட்டியலிடப்படுகிறார்கள் என்பதை கண்டிப்பாக கூர்ந்து ஆராய வேண்டும். அதே மாரி அதேபோல் ஒவ்வொரு அறிக்கையிலும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அவங்களுக்கு தொடங்கப்பட்ட அல்லது அனைத்து வணிகங்களும் அதே மாரி அவங்களுடைய அத்தகைய அறிக்கையை பயன்படுத்த சந்தை, வாடிக்கையாளர்களை எவ்வாறு ஈர்த்தல் வேண்டும் மற்றும் அவங்களுடைய நிறுவனத்திற்குரிய பங்களிப்பு அனைத்தும் இந்த அறிக்கையை பயன்படுத்தி மதிப்பிடப்படுகின்றன. இந்த புதிய வணிக அறிக்கை தயாரிப்பதன் மூலமாக அந்த கஸ்டமர்ஸ் எப்படி நமக்கு வந்து ஈர்க்கிறாங்க? அதே மாரி அவங்களுக்கு தேவையானதை அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுகின்றதா? இந்த ஏரியாவுல நமக்கு வந்து என்னென்ன தேவைப்படுகின்றது? இது எல்லாமே முன்கூட்டியே ஒரு அறிக்கையாக நமக்கு வந்து தயார் செய்த வேண்டும். அப்ப அதுக்கேற்றார் போல் நம்மளுடைய விற்பனை என்பது அதிகரிக்க முடியும். அதே மாரி அவங்களுடைய செலவுகள் என்பதை நமக்கு வந்து குறைக்க முடியும். இது எல்லாமே முன்கூட்டியே ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு செயல்முறையாக நமக்கு வந்து கருத வேண்டும். அ அடுத்த தலைப்புல பார்த்தீங்கன்னா, எதிக்ஸ் இன் செல்லிங் சொல்லுவாங்க. அதனுடைய விற்பனையினுடைய நெறிமுறைகள். அவனுடைய எத்திக்ஸ் என்னென்ன இருக்கின்றது? அதை எவ்வாறு நமக்கு வந்து கையாள வேண்டும்? அந்த விற்பனை திறனை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும்? அதனுடைய பண்புகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவனுடைய நோக்கங்கள். அதேபோல் அவனுடைய அறிமுகம். நெறிமுறை விற்பனையினுடைய தன்மை மற்றும் அவனுடைய பண்புகள். அவனுடைய விற்பனை நெறிமுறைகளுடைய முக்கியத்துவம் என்னென்ன இருக்கின்றது? அந்த விற்பனை நெறிமுறைகளுடைய நடத்தை வகைகள் என்னென்ன இருக்கின்றது? அந்த விற்பனைக்கான நெறிமுறைகள் மற்றும் அதனுடைய அம்சங்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை இந்த விற்பனை நெறிமுறைகள் மூலமாக நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாரி அவனுடைய இணக்கம், நெறிமுறை விற்பனையை உறுதி செய்வதற்கான அவனுடைய தொழில்நுட்பங்கள் என்னென்ன பயன்படுத்தப்படுகின்றது. அந்த நெறிமுறைகளினுடைய விற்பனை நடத்தை அவனுடைய விதியை எவ்வாறு உருவாக்குகின்றார்கள் என்பதை இந்த விற்பனை நெறிமுறை மூலமாக என்ற தலைப்பில் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. முதலாவதாக அவனுடைய நோக்கங்கள். அவனுடைய நெறிமுறைகள் மற்றும் நெறிமுறை விற்பனையுடைய பொருள் என்னென்ன இருக்கின்றதை இதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் நெறிமுறை விற்பனையினுடைய தன்மை மற்றும் பண்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த விற்பனையில் அவனுடைய நெறிமுறையினுடைய முக்கியத்துவம் என்னென்ன இருக்கின்றது என்பதை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பல்வேறு வகையான நெறிமுறைகள் நடத்தைகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியும். அதேபோல அவனுடைய விற்பனையினுடைய பல்வேறு நெறிமுறைகள் மற்றும் சட்ட அம்சங்களை பற்றி நுண்ணறிவை நமக்கு வந்து உருவாக்குதல் வேண்டும். ஒரு விற்பனையை உறுதி செய்வதற்கான ஒரு பல்வேறு வழிமுறைகள் மற்றும் அவனுடைய நுட்பங்களை கண்டிப்பாக பாராட்டுதல் வேண்டும். இத பத்தி அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் நமக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து பார்க்க இருக்கின்றோம். இதுல அவனுடைய நெறிமுறைகள் என்றால் என்ன? அந்த எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா என்ன? அதனுடைய நெறிமுறைகள் என்பது ஒரு தனிநபருக்கு அல்லது அவனுடைய எது நமக்கு வந்து கெட்டது, எது நமக்கு சரி அல்லது தவறு, எது நியாயமானது அல்லது நியாயமற்றது எது என்பதை தீர்மானிக்க ஒரு வழிகாட்டும் ஆய்வுத்துறையைத்தான் இது வந்து குறிக்கிறது. அதான் அவனுடைய நெறிமுறைகள்னு சொல்லக்கூடியது. இது சரியா? இது தவறா?
இது நியாயமா இருக்கா? இது நியாயமற்றதா? இல்ல அது நல்லதா? இது கெட்டதா? இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தீர்மானம் செய்வதற்கு, தீர்மானிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டும் முறைகள தான் அவனுடைய நெறிமுறையாக நமக்கு ஒரு ஆய்வுத்துறையாக நமக்கு இதை குறிக்கின்றது. வெவ்வேறு சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய மனித நடத்தை என்பது அவனுடைய பிஹேவியர்ஸ் சொல்லக்கூடியது. அது எவ்வாறு நடத்தைகள் இருக்கின்றது? ஒவ்வொரு நடத்தினுடைய ஒழுக்கத்தினுடைய அடிப்படையில் இது கொள்கைகளினுடைய தொகுப்பாக நம்பப்படுகின்றது. இது பாதுகாக்கப்படுகின்றது. அதேபோல் அவங்களுடைய நெறிமுறைகள் என்ற சொல் கிரேக்க வார்த்தைகள பார்த்தீங்கன்னா, எத்தோஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதாவது அவனுடைய தன்மை, அதனுடைய லட்சியங்கள் அல்லது அதனுடைய தரவு நிலைகள், அவங்களுடைய நெறிமுறைகள் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அவருடைய தொழில்முறை மற்றும் நிறுவன வாழ்க்கையின் ஒவ்வொரு களத்திற்கும் இது பொருத்தமாக இது அமைகின்றது. இதத்தான் அவனுடைய நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எந்த சொல்ல இருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கிரேக்க வார்த்தையிலிருந்து அவனுடைய வேர்ட்ஸ்ல இருந்து நமக்கு மறுவுரி எத்தோஸ் என்பதிலிருந்து இது பெறப்பட்டதாக நமக்கு சொல்றாங்க. அதான் இதுல முக்கியமான பார்த்தீங்கன்னா, அதனுடைய தன்மைகள், லட்சியங்கள், அதனுடைய தரவு நிலைகள் எவ்வாறு இருக்கின்றது, அந்த நெறிமுறைகளை எவ்வாறு கடைபிடிக்கின்றார்கள், அது வாழ்க்கைக்கு மட்டும் அல்ல, அதனுடைய தொழில் முறைகளிலும் கூட, அதேமாரி அவனுடைய நிறுவன வாழ்க்கையின் கூட ஒவ்வொரு காலத்திற்கும் கண்டிப்பாக இது இந்த நெறிமுறைகள், அந்த எத்திக்ஸ் என்பது கண்டிப்பாக பொருந்தும். அனைத்து வகையான சூழ்நிலைகளிலும் கண்டிப்பாக அவனுடைய எத்திக்ஸ் சேல்ஸ்ல கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக கருத வேண்டும். அதேபோல் நெறிமுறை விற்பனை என்றால் என்ன? முன்னாடி பார்த்தா அவனுடைய நெறிமுறைகள் என்றால் என்னன்னு பார்த்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நெறிமுறை விற்பனை என்றால் என்ன? அந்த விற்பனை அல்லது அவனுடைய நெறிமுறை விற்பனையில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நெறிமுறைகளிலும் அவனுடைய எத்திக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவனுடைய நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளையும், வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களை எவ்வாறு நமக்கு வற்புறுத்துகிறார்கள், அல்லது அவனுடைய நம்ப வைக்கும் திசையில எவ்வாறு நமக்கு செய்யப்பட வேண்டும். ஒரு நிறுவனத்தினுடைய முயற்சிகள் அல்லது அவங்களுடைய செயல்பாடுகள் தொடர்பான அவருடைய அனைத்து தார்மீக சிக்கல்களையும் இது கையாளப்படுகின்றது. ஒவ்வொரு செயல்முறைகளிலும் இது அவனுடைய தேவையான பதில்கள், அதே மாதிரி அவங்களுடைய வாடிக்கையாளரை எவ்வாறு நமக்கு அந்த பொருட்களை வாங்குவதற்கான ஒரு நெறிமுறைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எத்திக்ஸை எப்படி பயன்படுத்த வேண்டும், அது மாதிரி என்னென்ன அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்கின்றது என்பதை இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முன்னணி வாய்ப்பு மற்றும் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் மரியாதை, அதே மாதிரி அவங்க நியாயம், நேர்மை மற்றும் அவங்களுடைய ஒருமைப்பாடு இவைங்க எல்லாமே அவங்களுடைய வழங்குவதற்கு ஒரு உறுதி செய்யும் நடத்தையினுடைய தரங்களின் தொகுப்பை இது கண்டிப்பாக குறிக்கின்றது. அதுதான் அவனுடைய நெறிமுறை விற்பனை என்று நாம் அழைக்கின்றோம். ஏன்னா ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் பார்த்தீங்கன்னா அவனுடைய மரியாதை, இந்த நியாயம், நேர்மை மற்றும் ஒருமைப்பாடு இது எல்லாத்தையும் நமக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு நடத்தையினுடைய தரவுகளாக நமக்கு இது தொகுப்பாக நமக்கு குறிக்கின்றது. இது எல்லாமே அவனுடைய விற்பனை நெறிமுறை விற்பனை என்று நாம் அழைக்கின்றோம். இந்த விற்பனை நெறிமுறைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பகமான விற்பனை நடைமுறைகளையும், ஒரு நேர்மையான விற்பனை நுட்பங்களையும், ஒரு துல்லியமான மற்றும் பொருத்தமான ஒரு தகவல்களை நமக்கு வாடிக்கையாளருக்கு நமக்கு பகிர்ந்து கொள்வதும், மற்றும் தயாரிப்புகளை நமக்கு விற்கும்போது அவர்களுடைய தேவையான என்னென்ன நேர்மைகள் நமக்கு இருக்கின்றது, நேர்மையான அக்கறை காட்டுதல் இது எல்லாமே ஒரு உறுதி செய்வதாக நமக்கு அமைகின்றது. ஏன்னா அவங்களுக்கு வாடிக்கையாளர் எல்லாமே அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நமக்கு கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கு தேவையானது என்னென்ன இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய நேர்மையான விற்பனை நுட்பங்களை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். இந்த எத்திக்ஸ் அண்ட் சேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான விற்பனை திறன்கள்ல அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்மறையாக நமக்கு இருக்கக்கூடாது. நேர்மறையான ஒரு விற்பனை நுட்பங்களை மட்டும் பயன்படுத்த வேண்டும். அவங்களுக்கு வாடிக்கையாளருக்கு தேவையான தயாரிப்புகளையும், அதேபோல் விற்கும்போது அவர்களுடைய தேவைகளுடைய நேர்மையான ஒரு சாத்தியம் கூறுகளாக நமக்கு அமைகின்றது. அதேபோல் வேறு சில வார்த்தைகள் கூறுவன எப்படின்னா, ஒரு விற்பனையில் உள்ள நெறிமுறைகள், அதே மாதிரி அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய கையாளும் போது அவங்களுடைய மதிப்பு சார்ந்த ஒரு சுத்தமான மற்றும் வெளிப்படையான அதனுடைய டிரான்ஸ்பரன்சி சொல்லுவாங்க. அது மூலமாக நம்முடைய விற்பனை நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான ஒரு நிறுவனத்தினுடைய தத்துவத்தை இது பிரதிபலிக்கின்றது. ஏன்னா இது வாடிக்கையாளர் கண்டிப்பாக நமக்கு எதிர்பார்ப்பாங்க. அவருடைய இது நேர்மையாக இருக்கின்றதா, நியாயமானத பொருளாக இருக்கின்றதா, வேற ஏதாவது நமக்கு தவறுகளாக இருக்கின்றதா, இதெல்லாம் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய மதிப்பீடுகள், அவங்க மதிப்பு சார்ந்த பொருள்களாக இருக்கின்றதா, அதே மாதிரி அவங்களுடைய ஹைஜீனிக்காக நமக்கு ஒரு சுத்தமான பொருளாக இருக்கின்றதா, அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சியா நமக்கு இருக்கின்றதா, இது எல்லாமே அவங்களுடைய விற்பனை நடைமுறைகளை நமக்கு கையாள வேண்டும். அதேபோல் அவங்களுடைய விற்பனையாளர்கள் அல்லது விற்பனையாளருக்கான ஒரு நன்மைகள்,
அவனுடைய சேல்ஸ்மேன் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கக்கூடியது? அந்த விற்பனையாளர்களுடைய திறமைகள் என்னென்ன இருக்கின்றது? அவனுடைய நெறிமுறை விற்பனை பார்த்தீங்கன்னா, அவனுடைய நுட்பங்களையும் பின்பற்றுவதற்கும், அந்த அதனுடைய விற்பனையாளர்கள் ஒரு வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை நமக்கு வெல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. ஏன்னா, கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பொருள நம்ம வாங்க போகும்போது, அந்த வாடிக்கையாளர் பத்தி நமக்கு கண்டிப்பாக நம்பிருவாங்க. அந்த வாடிக்கையாளர் யார வச்சு நம்புவாங்கன்னா, அவனுடைய விற்பனையாளர்கள், சேல்ஸ்மேன் இருப்பாங்க. அப்ப அவங்க மூலமாக அந்த பொருட்களினுடைய நிலவரங்கள் என்னென்ன இருக்கு? அதனுடைய தொழில்நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? அது எவ்வாறு நமக்கு அதை செயல்படுத்த வேண்டும்? அவருடைய நெறிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது? இது எல்லாமே அதனுடைய வாடிக்கையாளர்களுக்கு, அதனுடைய விற்பனையாளர்கள் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். அதேமாரி அவங்களுடைய தங்கள் கீழ் வரும் இந்த சூழ்நிலையை நமக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன நமக்கு திருப்திப்பட வேண்டிய ஒரு செயல்முறைகள் என்ன இருக்கின்றது? அதேமாரி அவங்களுடைய விற்பனையினுடைய நெறிமுறைகளை எவ்வாறு கடைபிடித்தல் வேண்டும்? ஒரு வெற்றிகரமான ஒரு உறவுகளில் நம்ம விற்பனை எப்படி ஒரு பிரதிநிதித்துவங்களுக்கு நமக்கு உதவக்கூடும் என்பதை அந்த விற்பனையாளர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கு அவருடைய வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை நமக்கு கண்டிப்பாக மென்மேலும் நமக்கு வெல்ல முடியும். அதேபோல் அவனுடைய வாடிக்கையாளர்களுக்கான நன்மைகள். முன்னாடி பார்த்தது நம்ம பார்த்தீங்கன்னா, முன்னாடி விற்பனையாளர்களுக்கான நன்மைகள் நம்ம பார்த்தோம். இப்ப அவனுடைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு உரிய நன்மைகள் நமக்கு என்னென்ன இருக்கின்றது? ஏன்னா, இதனுடைய நெறிமுறைகள் என்பது எதிர்காலங்களிலே பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாங்குதலின்களில் வாடிக்கையாளர்களுடைய வேலையை எளிதாகவும், வசதியாகவும் மற்றும் மதிப்புகளின் தொகுப்பாகவும் நமக்கு கருதுகின்றோம். இப்ப எல்லாமே நம்ம அதனுடைய கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன தேவைகள் இருக்கு? எவ்வாறு நமக்கு எளிமையானதா நம்ம கொண்டு செல்ல முடியும்? அவங்களுக்கு எப்படி வசதியாகரமாக உள்ளது என்பதை அவங்களுடைய மதிப்பீடுகள் மூலமாக, கண்டிப்பாக தொகுப்புகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அதுபோல் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை கண்டிப்பாக இது ஏற்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் அவங்களுடைய வணிகத்தின் நெறிமுறை நடத்தை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் சரியான கொள்முதல்கள் அவங்களுடைய முடிவுகளுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் அளிக்கப்படுகிறார்கள். அவனுடைய விற்பனையாளர்கள் மூலமாக இந்த பொருட்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகின்றோம். அப்படின்னு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக அவனுடைய வாடிக்கையாளர்கள் தெரிவிப்பார்கள். இப்ப அதன் மூலமாக ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக வெல்ல முடியும் விற்பனையாளர்கள். அதேபோல் அவனுடைய வாடிக்கையாளர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அதுபோல் மேலும் அவனுடைய நெறிமுறைகளை விற்பனை நடைமுறைகளாக பின்பற்றி, நெறிமுறைகளை விற்பனையாளரிடம் எவ்வாறு கொள்முதல் செய்யும்போது அவர்களுடைய இனிமையான அனுபவத்தை இதை நமக்கு அனுபவிக்கின்றார்கள். இது எல்லாமே ஒரு வாடிக்கையாளர்களுடைய நன்மைகளாக நாம் கருத வேண்டும். ஏன்னா அவங்க அந்த விற்பனைகள் மூலமாக நமக்கு என்னென்ன நமக்கு தேவைகள் இருக்கின்றது என்பதை பூர்த்தி செய்கிறார்கள். அதேபோல் வாடிக்கையாளர்களுடைய நலன்கள் கண்டிப்பாக இது மூலமாக பாதுகாக்கப்படுகின்றன. மென்மேலும் அவங்களுடைய நெறிமுறைகளை, அதாவது எத்திக்ஸ் நமக்கு கண்டு பண்ணாங்க. அவங்களுடைய நடைமுறைகளையும் அதே மாதிரி அவங்களுடைய விற்பனையாளரிடமிருந்து கொள்முதல் செய்யும் போது நம்மளுடைய இனிமையான ஒரு அனுபவத்தை நமக்கு பெறுகிறார்கள். இது எல்லாமே ஒரு வாடிக்கையாளருக்கும், ஒரு விற்பனையாளருக்கும் உள்ள ஒரு தொடர்பாக நமக்கு கருத வேண்டும். ஏன்னா இது எதிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா, அதிகமான வாடிக்கையாளர் என்பது நமக்கு அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி இதை வேலையை அந்த சுலபமாக எப்படி செய்ய வேண்டும்? அவங்களுக்கு வசதியாகவும் மற்றும் மதிப்புகளும் ஒரு தொகுப்பாக நமக்கு அமைய வேண்டும் என்பதை இதன் மூலமாக நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பொருள் வாங்க போறாங்க வாடிக்கையாளர் என்பாங்க. ஆனா விற்பனையாளர் என்ன பண்ணுவாங்க? அதனுடைய விற்பனையாளர் இவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருவாங்க. இந்த பொருளை வாங்குனீங்கன்னா, இதை நீண்ட நாட்கள் நீங்க பயன்படுத்தலாம். வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, சிக்கல்கள் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக இதை கொண்டாந்து திரும்ப கொடுத்துருங்க. அது மூலமாக நாங்க வேற பொருட்கள் நாங்க தருகின்றோம் என்பது ஒரு உத்தரவாத அறிக்கையை நமக்கு தருகின்றார்கள். இது ஒரு நம்ம வாடிக்கையாளருக்கு ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை நமக்கு இது தருகின்றது. அதேபோல் விற்பனை நெறிமுறை மற்றும் சட்ட அம்சங்கள்னு சொல்லலாம், அல்லது அவங்களுடைய சிக்கல்கள். இது இரண்டு விற்பனை நெறிமுறை மூலமாக என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது? அதே மாதிரி என்னென்ன சட்ட அம்சங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி நாம் காணவிருக்கின்றோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, அவருடைய விற்பனை என்பது ஒரு தொழிலாகும். ஒரு சேல்ஸ் அப்படின்னாலே ஒரு தொழில் முறையாக தான் நமக்கு கருதுகின்றோம். அதன் மூலமாக எவ்வாறு வருவாயை ஈட்ட முடியும்? அதேபோல் அந்த விற்பனையின் மூலமாக அதிக வருமானங்களை ஈட்டுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது? இதை யார் மூலமாக நமக்கு விற்பனையை ஈட்ட முடியும்? இது எந்த வாடிக்கையாளர் மூலமாக நம்ம அதிகமான வருமானங்களை பெருக்க முடியும் என்பதை கண்டிப்பாக
இது ஒரு அம்சமாக நாம் வந்து நெறிமுறைகள், விற்பனை நெறிமுறைகளாக நமக்கு வந்து கடைபிடிக்க வேண்டும். அதான் அவங்களுடைய ஒரு பிரஷர் மூலம் வந்து ஒரு அழுத்தத்தின் மூலமாக விற்பனை வல்லுநர்கள் நியாயமற்ற வழிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய நிர்பந்திக்கப்படுகிறார்கள். ஏன்னா அதுக்கு மூலம் அவனுடைய இலக்குகளை, அதனுடைய டார்கெட்டை எப்படி நம்ம வந்து அடைய முடியும். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய குறுக்கு வழிகளில் நம்ம வந்து போய் எவ்வாறு அதை பின்பற்றலாம், அதே மாதிரி அவனுடைய மதிப்புகளில் எவ்வாறு நம்ம வந்து சமரசம் செய்யலாம் என்பதை பற்றி இதில் நிறையா ஆராயக்கூடிய விஷயங்களாக நம்ம வந்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவனுடைய சில நெறிமுறையற்ற பிரச்சனைகள் சட்டவிரோதமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைகின்றது. அதே மாதிரி அவனுடைய விற்பனையினுடைய தொழில் நெறிமுறைகள் சட்ட அம்சங்களினுடைய வகையின் கீழாக நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நமக்கு வந்து அதிகமாக இருக்கு. அப்போ நம்முடைய குறுக்கு வழியில போய் நமக்கு வந்து அந்த இலக்குகளை அடைய முடியும் என்பது என்றால் அது கண்டிப்பாக ஒரு நல்ல முறையில் கிடையாது. அப்போ எளிமையான முறையிலேயும் அந்த வாடிக்கையை எவ்வாறு நமக்கு வந்து பூர்த்தி செய்து அவங்களை திருப்திப்படுத்த வேண்டிய செயல்முறைகள் என்னென்ன என்பதை கண்டிப்பாக இந்த விற்பனை நெறிமுறை மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அந்த விற்பனை நெறிமுறை மற்றும் சட்ட அம்சங்களுடைய இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன என்பதை நம்ம வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அறிவியல் பிரச்சனைகள், மனித விளிமியங்கள் மற்றும் சரி மற்றும் என்னென்ன தவறுகள் இருக்கின்றது என்பதை இதை வரையறுக்கக்கூடிய ஒரு கொள்கைகளாக நமக்கு வந்து அடிப்படையாக கொண்டவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் சட்ட சிக்கல்கள் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட சட்ட தரங்களை அடிப்படையாக இது கொண்டவையாக நமக்கு வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அது என்னென்னா சட்ட ரீதியாக நமக்கு வந்து பயன்படுத்த வேண்டும். சட்ட சிக்கல்கள் என்ன இருக்கு என்பதை கண்டிப்பாக முன்கூட்டியே நம்ம வந்து அறிந்திருத்தல் வேண்டும். அதேபோல் புரிந்து கொள்வதற்கான ஒரு வசதிக்காக நமக்கு வந்து விற்பனை தொடர்பான நெறிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது மற்றும் சட்ட அம்சங்களை எவ்வாறு ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த விற்பனை நெறிமுறை மற்றும் சட்ட அம்சங்கள் மூலமாக நமக்கு வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய நமக்கு வந்து இருக்கின்றது. அதேமாரி அரசாங்கத்தின் மூலமாக என்னென்ன சட்ட ரீதியாக நமக்கு வந்து உள்ள நெறிமுறைகள் என்னென்ன இருக்கு, அதனுடைய வழிமுறைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அதனுடைய கொள்கையின் அடிப்படையாக நமக்கு வந்து கொண்டிருக்க வேண்டும். இது இருந்தால் தான் கண்டிப்பாக அவனுடைய விற்பனை நெறிமுறையும் மற்றும் அவனுடைய சட்ட அம்சங்களையும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு தீர்மானிக்க முடிவதாக நமக்கு வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அதில் காணப்படக்கூடிய என்னென்ன நமக்கு வந்து அனுபவித்த அவனுடைய சில நெறிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது, அதே போல் அவனுடைய சட்ட ரீதியான உள்ள சிக்கல்கள் என்னென்ன இருக்கின்றது, அதை பற்றி நாம் ஒவ்வொன்றாக நமக்கு வந்து பார்க்கவிருக்கின்றோம். உண்மைகளை தவறாக சித்தரித்தல் அல்லது மறைத்தல், இது கண்டிப்பாக எல்லா விற்பனை இதுலையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். ஒரு பொருளினுடைய பயன்பாடுகள் என்பது நமக்கு கண்டிப்பாக தெரியும். இதை பயன்படுத்தினோம்னா என்ன மாதிரி அவங்களுடைய விஷயங்கள் நமக்கு வந்து நன்மையை தருகின்றது, எந்தெந்த விஷயங்கள் நமக்கு வந்து தீமையை தருகின்றது என்பதை கண்டிப்பாக நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உண்மைகளை தவறுகளாக நம்ம வந்து மறைத்து விட்டு ஒரு தவறான சித்தரிப்புகள் மூலமாக அதை மறைக்கின்றார்கள். அதே மாதிரி அவனுடைய ஒப்பந்தத்தை விரைவாக முடிப்பதற்கான விற்பனை நிபுணர் வேண்டுமென்றே சில முக்கியமான தகவல்கள் அல்லது உண்மைகளை வாடிக்கையாளர் வந்து மறைக்கும் போது இது நிகழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. இது ஒரு பெரிய ஒரு சட்ட ரீதியான ஒரு சிக்கல்களை நமக்கு வந்து தருகின்றது. அந்த பொருளினுடைய நன்மை தீமைகள் என்பது கண்டிப்பாக அந்த வாடிக்கையாளருக்கு அந்த விற்பனையாளருக்கு தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி அதனுடைய நிறுவனங்களுடைய அதிகாரிகள் கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிவிக்க வேண்டும். அது உண்மைக்கு எதிரான ஒரு புறம்பான செயல்பாடுகளில் நம்ம வந்து ஈடுபடக்கூடாது. அதன் மூலமாக நிறைய நமக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு நிறைய வழிவகை உண்டு. உண்மைகளை தவறாக சித்தரித்து இது அப்படி அது இப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க மக்களை வந்து ஒரு புரிந்து கொள்ளும் தன்மையில வந்து கொண்டு வந்துருவாங்க. ஆனா வந்து அது பாதிப்புகள் இருக்குன்னு அவங்க கண்டிப்பாக அந்த விற்பனையாளருக்கு தெரியும். ஆனால் தவறான ஒரு முறைகள் மூலமாக அதை விற்பனை செய்கின்றார்கள். அதுபோல் உண்மைகளை தவறாக சித்தரிப்பது வாடிக்கையாளர் தவறான முடிவை எடுக்க ஒரு வழிவகையாக நமக்கு வந்து அமைகின்றது. ஏன்னா அதை நம்பி என்ன பண்றாங்க வாடிக்கையாளர், இது நல்லா இருக்கும், நன்மையை தரக்கூடிய விஷயங்களாக நமக்கு வந்து இருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய நெறிமுறைகள் நம்ம வந்து இதை பயன்படுத்த வேண்டும் என்பதை அந்த பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு தவறான ஒரு வழிவகையை நமக்கு வந்து எடுப்பதற்கு ஒரு முக்கியமான நம்ம வந்து இருக்கின்றது. அதே போல் அவங்களுடைய விலை பாகுபாடு என்பது இப்போ உள்ள காலகட்டங்களில் நிறைய நமக்கு வந்து இருக்கின்றது. ஒரே ஒரு பொருள் தான் நமக்கு வந்து வாங்கும். ஆனால் வெவ்வேறு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அதனுடைய பொருளினுடைய விலைகள் மாற்றங்கள் நிறைய நமக்கு வந்து இருக்கின்றது. அப்போ வாடிக்கையாளர்கள் இது மூலமாக நிறைய பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த வாடிக்கையாளர் வந்து அதிகமான விலைகளை நம்ம வந்து வசூலிக்கின்றார்கள். அவங்க இது மூலமாக கண்டிப்பாக
கஸ்டமர்ஸ் தான் வந்து பாதிப்புகள் நமக்கு வந்து நிறைய அடைய வேண்டியது உள்ளது சூழ்நிலைகள் இருக்கின்றது. ஏன்னா, ஒரு தயாரிப்பு பொருளுக்கு அதிகமான ஒரு விலையை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை அமைகின்றது. அதேபோல் விற்பனையாளர் ஒரு வாடிக்கையாளரை வேறு ஒரு வாடிக்கையாளருக்கு வேறுபட்ட விலையை ஒப்புக்கொள்ள செய்யும் ஒரு பிரச்சனையாக நமக்கு வந்து அமைகின்றது. ஒரே கடையில பார்த்தீங்கன்னா, ஒரு விலை என்பது ஒரு பொருளுக்கு இருக்கும். பக்கத்து கடைகள்ல நீங்க போனீங்கன்னா, அதனுடைய விலை மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்ற இறக்கங்கள் உள்ளது. அதே மாரி பக்கத்து கடைகளுக்கு போனீங்கன்னா, அதனுடைய விலை மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்ற இறக்கங்கள் உள்ளது. இது எல்லாமே உடைய விலை மாற்றங்கள். அது நிர்ணயிக்கப்பட்ட இறுதி நிலை வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்களுடைய பேரம் பேசும் திறனை வந்து இது வந்து பொறுத்ததாக நமக்கு வந்து அமைகின்றது. இப்போ ஒரு ஜவுளி கடையில நம்ம வந்து போனோம்னா, அதில பார்த்தீங்கன்னா, நெறைய விலை மாற்றங்கள் நமக்கு வந்து தெரியும். அப்ப அது மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரே பொருளா இருக்கும். ஒரே அதனுடைய குவாலிட்டியா இருக்கும். ஒரே தரமா இருக்கும். ஆனா விலை மாற்றங்கள் என்பது வெவ்வேறு அதனுடைய நிறுவனங்களுக்கு ஏற்றாற்போல் அவங்களுக்கு அவங்களுடைய விலையை நமக்கு வந்து நிர்ணயம் செய்கின்றார்கள். இது கண்டிப்பாக ஒரு வாடிக்கையாளரை பாதிக்கப்படக்கூடிய காரணிகளாக நமக்கு வந்து அமைகின்றது. விலைகள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவானதாக நமக்கு வந்து அல்ல. ஆனா அனைவருக்கும் ஒரே மாதிரியானவை போன்ற சூழ்நிலைகளில் நம்ம வந்து விற்பனையாளர் சில வாடிக்கையாளர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்க நிறைய வாய்ப்புகள் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கின்றது. இதான் அவனுடைய விலை பாகுபாடு என்பது கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்ப எந்த நிறுவனத்துக்கு நம்ம போனோம்னா, அதனுடைய நிறுவனங்களுடைய பிரைஸ் ரேட் அதனுடைய விலை விற்பனை என்பது கரெக்ட்டா இருக்கா? நேர்மையானதா விலையாக அமைகின்றதா? இது நியாயமற்றதாக இருக்கின்றதா? என்பதை கண்டிப்பாக வாடிக்கையாளர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வாடிக்கையாளர்களிடம் வந்து அதிகமான விலை வைத்து அதிகமான வசூல்களை நமக்கு வந்து பெறுகின்றார்கள். இது மூலமாக அதனுடைய விலை பாகுபாடு என்பது மாற்றம் ஏற்படுகின்றது. அதேபோல் ஒவ்வொரு விற்பனையாளரும் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை நமக்கு வந்து ஒரு தனக்கு சாதகமாக நமக்கு வந்து முடிப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு செலவுல வந்து அவருடைய அதிகமான வாடிக்கையாளருக்கு வந்து அவங்க அதிகமான அவருடைய பரிசுகளை நமக்கு வந்து குடுக்குறாங்க. தேவையற்ற சலுகைகளை நமக்கு வந்து வழங்குறாங்க. அதிகமான சலுகைகளை வழங்குறாங்கல்ல, அதன் மூலமாக என்ன பண்றாங்கன்னா, அந்த வாடிக்கையாளர் என்பது நம்பப்படுகிறார்கள். அவங்க கடைசியில பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஏமாற்றம் அடைய செய்வதற்கு ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து கொண்டு போயிர்றாங்க. ஏன்னா, தேவையற்ற நம்ம வந்து சலுகைகள், டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அதிகமா வழங்குவாங்க. அதே மாரி அவங்களுடைய லஞ்சம் கொடுப்பதற்கு நமக்கு வந்து அதிகமான ஒரு ஏற்பாடுகள் வந்து நம்ம நெறைய இருக்கு. இத பார்த்தீங்கன்னா, அவருடைய 1930 ஆகியவற்றின் கீழ் இருந்தவருடைய சரக்கு விற்பனை தொடர்பான இது ஒரு சட்ட பிரச்சனையாக நமக்கு வந்து கருத வேண்டும். அதேபோல் அந்த லஞ்சம் வந்து நமக்கு வந்து குடுக்குறாங்க அப்டின்னா, தனக்கு சாதகமாக அந்த காரியங்களை செய்து முடிப்பதற்கான எளிதான ஆனால் நியாயமற்ற வழிகளாக நமக்கு வந்து அமைகின்றது. இதை எவ்வாறு அதை பூர்த்தி செய்ய வேண்டும்? அதேபோல் விற்பனை சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய லஞ்சம் வந்து சிறியதாகவோ அல்லது ஒரு கணிசமானதாகவோ இருக்கிறதாக நமக்கு வந்து அமைகின்றது. அதேபோல் 2 சந்தர்ப்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு சட்ட விரோதமானது மற்றும் ஒரு நெறிமுறையற்றது என்பது கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அந்த வாடிக்கையாளருக்கும் தெரியும். ஆனா வந்து என்ன பண்றாங்க, அதிகமான நமக்கு வந்து ஒரு லஞ்சம் கொடுத்து நமக்கு வந்து ஒரு பொருட்கள வந்து நியாயமற்ற வழிமுறைகள் நமக்கு வந்து பயன்படுத்துகின்றார்கள். அதேபோல் அந்த விற்பனையில் இணையம் சொல்லக்கூடியது. இதுல ஒரு வாடிக்கையாளர் அவரிடமிருந்து வாங்கும் முதல் மற்றும் தயாரிப்பு தொடர்பாக அதே போன்று அவருடைய விற்பனையாளர்களுடைய மற்றொரு பொருளை வாங்க மறைமுகமாக கட்டாயப்படுத்துகிறார். அல்லது அவங்களுடைய தேவைப்படுகிறார்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு விற்பனையாளர் என்பவர் அதனுடைய நுகர்வோருக்கு அதாவது வாடிக்கையாளர்களுக்கு எவ்வாறு பொருட்களை கட்டாயப்படுத்தி விற்கலாம், மறைமுகமாக எவ்வாறு நமக்கு வந்து அவங்களை பயன்படுத்த வைக்கலாம் என்பதை இந்த விற்பனை இணையின் மூலமாக நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் தவறான வாக்குறுதி அல்லது அதிகப்படியான வாக்குறுதின்னு சொல்றாங்க. அது மாரி மிகைப்படுத்தல். ஒரு விற்பனை சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, அந்த பொருளுக்கு ஏற்ற மதிப்பே நமக்கு வந்து தெரியும். ஆனா வந்து என்ன பண்றாங்க, வாக்குறுதி அதிகமானது குடுக்குறது. அதை மிகைப்படுத்தி நமக்கு வந்து கூறப்படுகிறார்கள். இதனால் தேவையற்ற வாக்குறுதிகள வந்து பயன்படுத்தினா, அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து நமக்கு வந்து வாடிக்கையாளர்கள் வந்து பயன்படுத்தி அதிகமான அவங்களுடைய விற்பனைகளை வந்து ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பல சூழல்கள் பார்த்தீங்கன்னா, விற்பனை வல்லுநர்கள் மற்றும் அவங்களுடைய நிறுவனங்கள், அவங்களுடைய ஒப்பந்தங்களை நமக்கு வந்து மூடுவதற்கும், விற்பனையை தங்களுக்கு வசதியாக மாற்றுவதற்கும் இதுல வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கூற்றுகளாக நமக்கு வந்து அமைகின்றது. அந்த தேவையற்ற வாக்குறுதிகளை கண்டிப்பாக நமக்கு வந்து பயன்படுத்துகின்றார்கள். மென்மேலும் பார்த்தீங்கன்னா, அவனுடைய உண்மை வேறுபட்டது மற்றும் அதனுடைய உண்மையான தயாரிப்பு முன்பு உறுதியளித்த அதே தரம் அல்லது அதனுடைய குணாதிசயங்களை கொண்டிருக்கவில்லை. இது வந்து ஒரு நெறிமுறையற்ற சூழ்நிலைக்கு நமக்கு வந்து வழிவகுக்கிறது என்பதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏன்னா ஆரம்ப காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உண்மை என்பது கண்டிப்பாக நியாயமானதாகவும் இருக்கும், சரியானதாகவும் இருக்கும். அதனுடைய தரம், அதனுடைய குவாலிட்டி இது எல்லாமே கரெக்ட்டா நமக்கு வந்து இருக்கும். ஆனா பிற்காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதனுடைய உண்மை என்பது, தயாரிப்பு என்பது முன்பு அளித்த உறுதியை விட, பின்பு வரக்கூடிய அதனுடைய குணாதிசயங்கள் எல்லாமே ஒரு நெறிமுறையற்ற ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு வந்து தள்ளப்படுகின்றது. இது எல்லாமே ஒரு அதிகமான வாக்குறுதி, ஒரு தவறான ஒரு வாக்குறுதி நம்ம வந்து குடுக்குறாங்க. அதேபோல ஒரு தயாரிப்பு அல்லது அவனுடைய சேவையை நம்ம வந்து விளம்பரப்படுத்தும்போது, விற்பனை, மிகைப்படுத்தல் அல்லது அவனுடைய தற்பெருமை அறிக்கைகள வந்து பயன்படுத்துறாங்க. இது மிகைப்படுத்துவதற்கான ஒரு எளிதான ஒரு வழிமுறையாக நமக்கு வந்து காண்கிறாங்க. இத வந்து அதிகமான என்ன பண்றாங்கன்னா, அவனுடைய சேவைகள், அவனுடைய சர்வீசஸ் பண்ணக்கூடியத விளம்பரப்படுத்தும்போது மிகைப்படுத்தி நமக்கு வந்து கூறுறது. தாம் தயாரிக்கப்பட்ட பொருளை தற்பெருமையாக நமக்கு வந்து சொல்றது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு மிகைப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக நமக்கு வந்து காண வேண்டும். அதேபோல் தயாரிப்புகள் அல்லது அவனுடைய சேவைகளை ஒரு சிறந்ததாக அல்லது சரியானதாக இருக்கின்றதா அல்லது தெளிவற்ற முறையில் வடிவமைக்கும் கூற்றுக்கள், வாடிக்கையாளர்கள் இது எல்லாமே நமக்கு வந்து எதிர்காலங்கள் நமக்கு வந்து மனதில் அவங்களுடைய தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்கு இது அமைகின்றது. இது எல்லாமே ஒரு தவறான வாக்குறுதி, அதிகப்படியான வாக்குறுதி. இதை மிகைப்படுத்தி கூறுறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அவங்களுடைய தயாரிப்பு அல்லது சேவையை விளம்பரப்படுத்தும் போது விற்பனை என்பது மிகைப்படுத்தி நமக்கு வந்து கூறுகின்றார்கள். அதேபோல அவங்களுடைய தெளிவற்ற ஒரு சரியான முறையில வந்து அவங்களுடைய கூற்றுக்களை வந்து வாடிக்கையாளருக்கு அல்லது அவங்களுடைய எதிர்காலங்களில் மனதில் தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்கு இது அமைகின்றது. அதேபோல் அவங்களுடைய அதிக அபாயகரமான மற்றும் போலியான தயாரிப்புகளை இதை விற்பனை செய்கிறாங்க. தரம் குறைந்த நகல் எடுக்கப்பட்ட அவங்களுடைய போலி அல்லது திருட்டு தயாரிப்புகளை விற்பதற்கு ஒரு சட்டவிரோதமானது மற்றும் நெறிமுறையற்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விற்பனை வல்லுநர்களால் பயன்படுத்தப்படுகின்றார்கள். இது ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு ஏமாற்றுவதற்கான ஒரு ஒரு வழியாக நமக்கு வந்து கடைபிடிக்கின்றார்கள். இது நெறிமுறையற்ற ஒரு நடத்தையாகும். அதுபோல அவங்களுடைய குறைந்த மற்றும் மலிவான மாற்றுகளை நமக்கு வந்து பண்றதுனால அதிகமான அவருடைய செயல்பாடுகள் நெறிமுற்ற ஒரு வழி நடத்தைகளாக நமக்கு வந்து பயன்படுத்துகிறார்கள். நெறிமுறை விற்பனை உறுதி. இத பார்த்தீங்கன்னா, அவருடைய அதிகமான வாய்ப்புகள் நமக்கு வந்து நேரடி தாக்கத்தை நமக்கு வந்து ஏற்படுத்தப்படுகின்றது. ஒரு சில நெறிமுறைகள் நமக்கு வந்து கொள்கைகள் நமக்கு வந்து இறங்க வேண்டிய ஒரு நீண்ட காலத்திற்கு உதவக்கூடும் என்பதை அளவிலான ஒரு விசுவாசத்தோடு வாடிக்கையாளர்களை இருக்கக்கூடும். இது ஒரு இணக்க ஒரு நுட்பங்களை நமக்கு வந்து கண்டிப்பாக நாம் என்ன என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் அவனுடைய சட்ட ரீதியாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒழுக்கம் முறைகளுக்கு இணங்குதல் அல்லது இணக்கத்தை அவனுடைய குறிக்கின்றது. அதேபோல் அவனுடைய நெறிமுறைகளுடைய குறியீட்டை உருவாக்குதல். தங்கள் வேலையை எளிதாக்க விற்பனை வல்லுநர்கள் அவனுடைய குறுகிய வெட்டுக்களை நம்ம வந்து எவ்வாறு பின்பற்றுகிறார்கள் என்பதை இதை மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அவங்களுடைய என்னென்ன கிடைப்பது, என்னென்ன செய்கின்றோம், முக்கியத்துவம் என்னென்ன என்பதை வணிகம் மூலமாக நமக்கு வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதேபோல் வாடிக்கையாளர் மற்றும் சப்ளையர்களுக்கு நேர்மையான ஒரு துல்லியமான ஒரு தகவல்களை நமக்கு வந்து இது வழங்குகின்றது. அதேபோல வந்து இது எல்லாமே நம்மளோட விற்பனையாளர்களுடைய நடத்தை விதிகளை நமக்கு வந்து உருவாக்குகின்றது என்பதை இதை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம். இது அனைத்து விதிமுறைகளையும் கண்டு கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் என்னுடைய அந்த நிகழ்வுகளை நான் வந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.